அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் சொல்ல வர முழு கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா என்ற பெயரும் உண்டு. முருகப்பெருமான் வாழ்வில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாக இருக்கின்றது. இதை உண்மை என்று சொல்வது போல் திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். வைகாசி விசாகத்திற்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் உள்ள தொடர்பு என்பதை தெரிந்து கொள்ளலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய நாளாக உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் என்பது அனைவருக்கும் தெரியும். வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான். உலகம் முழுவதிலும் பல இடங்களில் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படுகின்றது. புராண கதைப்படி பராசர முனிவர் என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 6 பிள்ளைகள். மிகவும் குறும்புக்காரர்களான இவர்கள் ஒருமுறை ஆற்றில் குளிக்க சென்ற பொழுது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இதனால் ஆற்றில் இருந்த மீன்கள், தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின. ஆனால் அவர்கள் தங்கள் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்யும் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். இதனை அறிந்த பராசர முனிவர் 6 என்பது சிவபெருமானுக்கு சமமானது, இந்த குழந்தைகளை நாம் அடிக்கக்கூடாது என்று நினைத்து குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்கினார். ஆனால் குழந்தைகள் அறிவுரையை ஏற்க மறுத்தனர். மகன்களின் இந்த செயலால் கடும் கோபமடைந்த பராசர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபம் அளித்தார். தங்களின் தவறை உணர்ந்த மீன்களாக இருந்த 6 மகன்களும் சாப விமோசனம் வேண்டினார்கள். அதற்கு பராசர முனிவரோ பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் என கூறி சென்றார். அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்றில் நீரில் மீன்களாக அவர்கள் 6 பேரும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டி கொண்டிருந்தார். அப்போது முருகப்பெருமானின் வாயில் இருந்த சிந்திய ஒரு துளி பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆற்றில் விழுந்தது. இதை சாப்பிட்ட 6 பேரும் முனிவர்களாக மாறி சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கினார்கள். இவர்கள் 6 பேரின் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் என அசரீரியாக கட்டளையிட்டார். அதன்படியே முனிவர்கள் 6 பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்தனர். ஒரு வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொண்டார். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படும். முருகப்பெருமானின் வாயிலிருந்து சிந்திய ஒரு துளி பாலானது சாப விமோசனத்தை தந்தது போல முருகப்பெருமானின் திருமேனியிலிருந்து அபிஷேகம் செய்கின்ற பாலை நாம் பருகுவதன் மூலம் முந்தைய பிறவிகளில் நாம் செய்த பாவ வினைகள் அனைத்தும் நீங்குவதுடன் அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இதற்காகத்தான் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு பால்குடம் ஏந்தி வழிபாடு செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். முருகப்பெருமானின் திருமேனிக்கு பாலபிஷேகம் மட்டுமல்ல, கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்மசாந்தி அபிஷேகமும் நடத்தப்படுகின்றது. வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்தால் நாம் அனைத்து பாவங்களும் நீங்கி சாபங்களும் நீங்கி நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்று ஐதீகம் உள்ளது. இவ்வளவு சிறப்புமிக்க வைகாசி விசாகமானது மே மாதம் 22ஆம் தேதியன்று வருகின்றது. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து இரவு 7:20 மேல் முருகப்பெருமானை நினைத்து வீட்டிலேயோ அல்லது கோவிலிலேயோ நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்து விரதத்தை முடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை அந்த முருகனிடம் மனதார உருகி வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உங்களுக்கான அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கு தருவார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.